டைப் செட்டிங்கில் ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, கிரே ஸ்கேல், பிஎம்எஸ் இப்படி பல நிறங்கள் பயன்பாட்டில் இருக்கு. இந்த ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, கிரே ஸ்கேல், பிஎம்எஸ் லிஸ்டில் நாம் ஆர்ஜிபி கலர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஆர்ஜிபி அதாவது ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இதுதான் பேசிக் கலர்ஸ். இந்த காம்பினேஷனில் மில்லியன் கணக்கான கலர்ஸ் உருவாகுது. கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ், மொபைல் ஃபோன், எல்இடி டிவி, டிஜிட்டல் கேமராஸ் உட்பட எல்லா டிஜிட்டல் டிஸ்பிளேலையும் ஆர்ஜிபி கலர்ஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு கலரும் 0ல் இருந்து 255 வரையிலான நிற வேறுபாட்டை ஒரே சீராக வெளிப்படுத்துது. மனித கண்கள் எவ்வாறு நிறங்களை ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, நம்மோட கண்ணில் இருக்கிற ரெட்டினா கோன் செல்ஸ், அதாவது விழித்திரை கூம்பு செல் அப்படின்ற ஒரு செல் அமைப்பு இருக்குது. அது சிவப்பு, பச்சை, நீல வண்ணங்களை உணரும் திறன் கொண்டதாக இருக்குது. இந்த 3 கலர்ஸும் வெவ்வேறு விகிதாச்சார அளவில் சேரும்போது மில்லியன் கணக்கான நிறங்களை இந்த பேசிக் கலர்ஸ் உருவாக்குது. இந்த ஆர்ஜிபி கலர்ஸ் டிஜிட்டல் டிசைன்ஸ், ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் விஷுவல் மீடியா, டிஜிட்டல் டிஸ்பிளேல இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்லையும் இந்த 3 சேனலும் ஒளியை வெளியிடுறதால நம்மால் பல்வேறு நிறங்களை காண முடியுது. இந்த 3 வண்ணங்களும் அதோட முழு உச்ச வண்ண எண்ணிக்கையில் இருக்கும்போது, அதாவது ஆர்ஜிபியின் அளவு 255 இருக்கும்போது வெண்ணிறமாகவும், அதே போல இந்த ஆர்ஜிபியின் அளவு 0 இருக்கும்போது கருப்பு நிறத்திலும் இருக்கும். ஆர்ஜிபியை பயன்படுத்தும் பொதுவான சாதனங்கள் டெலிவிஷன் ஸ்க்ரீன்ஸ், கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், டிஜிட்டல் கேமராஸ். இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இந்த ஆர்ஜிபி கலர்ஸை பின்பற்றியே தயாரிக்கப்படுகிறது. சிஎம்ஒய்கே கலர்ஸை பற்றி பார்க்கலாம். சிஎம்ஒய்கே அதாவது சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். இந்த வண்ணங்களை கொண்டு உருவாக்கப்படும் இங்கு, அதாவது அச்சுமை கொண்டு தான் எல்லா விதமான பிரிண்டிங்கும் செய்யப்படுது. ஏன்னா இந்த 4 கலர்ஸோட மிக்சிங்கில் தான் எல்லா பாசிபிள் கலர்ஸும் பிரிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி உருவாக்க முடியும். இந்த சிஎம்ஒய்கே இங்க் 1890களில் தான் சிஎம்ஒய்கே பிரிண்டிங் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் கலர் காமிக்ஸ், பாம்ப்ளெட்ஸ் இது எல்லாமே புழக்கத்துக்கு வர தொடங்கியது. இதற்கு பிறகுதான் கலர் பிரிண்டிங் ஒரு சகாப்தத்தையே தொடங்கியது. அடுத்தது கிரே ஸ்கேல். கிரே ஸ்கேல் அப்படின்னா வெள்ளை நிறத்தில் இருந்து கருப்பு நிறம் வரை இன்டர்மீடியட் ஷேடாக இருக்கும். அதாவது ஒரு கலரோட வேல்யூ 0ல் ஆரம்பித்து 255 வரையிலான படிப்படியான நிற வேறுபாட்டை உருவாக்க முடியும். ஒரு சாதாரண பிரிண்டிங்கும் டிஜிட்டல் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் இந்த கிரே ஸ்கேல் கலர் பயன்பாட்டிலும் இருக்குது. அடுத்தது பிஎம்எஸ், பாண்டோன் மேட்சிங் சிஸ்டம். இந்த பிஎம்எஸ் என்பது அச்சுத்துறையிலும் வடிவமைப்பு துறையிலும் பயன்படுத்தப்படும் நிற அடையாள முறையாக இருக்குது. உதாரணமாக பிஎம்எஸ் 186C என்பது ஒரு சிவப்பு நிறம். உலகத்தில் எந்த மூலையிலும் ஒரு லோகோவையோ ஒரு படத்தையோ இந்த பிஎம்எஸ் 186C கலரில் பிரிண்ட் பண்ணினா அதோட நிறங்கள் ஒரே மாதிரி துல்லியமாக ஒன்று போலவே காட்ட உதவும் ஒரு நிற குறியீட்டு முறை தான் இந்த பிஎம்எஸ். பிஎம்எஸ் கலர்ஸ் நிர்ணயிக்கிறது பாண்டோன் எல்எல்சி. இது ஒரு அமெரிக்கன் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி. ஒவ்வொரு நிறத்துக்கும் தனித்தனியான குறியீட்டு எண் கொடுத்து நிற வேறுபாட்டை உறுதிப்படுத்துகிறாங்க இந்த பாண்டோன். இதோட பயன்பாடுகள்னு பார்த்தா,
புக்ஸ் பிரிண்டிங், மேகசின்ஸ், ப்ரோஷர், பேக்கேஜிங் பிரிண்டிங், கிராஃபிக் டிசைன், ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன், பிராண்டிங், லோகோ அண்ட் கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரி. பெயிண்ட் இண்டஸ்ட்ரியிலும் இந்த பிஎம்எஸ் தான் நிற வேறுபாட்டை எளிமையாக்குது. எளிமையாக சொல்லணும்னா கான்டோன் மேட்சிங் சிஸ்டம் அப்படின்றது நிறங்களை குழப்பம் இல்லாமல் எங்கும் ஒரே மாதிரியாக பயன்படுத்த உதவும் சர்வதேச நிற அகராதி, அதாவது கலர் டிக்ஷனரி. இந்த பிஎம்எஸ் நிற வேறுபாடு பல்வேறு முறைகளை பின்னணியாக கொண்டு இருக்கு. அதாவது ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, லேப், இதை பேஸ் பண்ணி ப்ராசஸ் அண்ட் ஸ்குவாட் கலர்ஸ் தான் பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்குது. மேலும் இந்த கலர்ஸை பற்றி மட்டும் பல மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த பிஎம்எஸ்ஸின் முக்கியத்துவம் கலரில் இருக்கிற ஒரு தெளிவின்மையை நீக்குகிறது. கலர்ஸ் எரரை இது குறைக்குது. இறுதியாக தயாரிப்பாளரின் நோக்கத்தோட சரியாக இது பொருந்துது. பான்டோன் அதோட கலர்ஸையும் தொடர்ந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா பிஎம்எஸ் என்பது வடிவமைப்பு மற்றும் உற்பத்திக்கு சரியான வண்ண பொருத்தம் மற்றும் நிலைத்தன்மையை கொடுக்கிறது. இது ஒரு உலகளாவிய வண்ண மொழியாகும், அதாவது யூனிவர்சல் கலர் லாங்குவேஜ். இந்த கலர்ஸை பற்றி மேலும் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இதற்கான வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது. அதை தேடி போய் படித்து பாருங்கள். நன்றி.